ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம்லேயே ஃபேமஸான தட்டு வடை செட்டுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிங்களான்னு தெரில. அது தஞ்சாவூர்லேயே கிடைக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் ஒரு டைம் விசிட் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கடை வந்து மணிஷ் தட்டு வடை செட்டு கடை. வாங்க என்னென்ன மெனு இருக்குங்கிறத பார்க்கலாம். மெனுவில் பார்த்திங்கன்னா தட்டு வடை செட்டு, நொறுக்கல்ஸ், பொரின்னு இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் நாங்கள் நீங்கள் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா தட்டு வடை செட்டும் பன் பட்டர் ஜாமும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தோம். அவங்க முறுக்கு செட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது நம்ம ஆர்டர் பண்ணது கிடையாது. பட் இருந்தாலும் என்னென்ன இருக்குங்கிற வெரைட்டிக்காக கொடுத்தோம். இப்போ அடுத்து நம்ம ஆர்டர் பண்ண ரெடி பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு தட்டு வடையில் புதினா சட்னி எடுத்து வச்சிட்டாங்க. அப்புறம் கேரட்டையும் பீட்ரூட்டையும் கிரேட் பண்ணி வச்சுருந்ததை வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து 5 டைப்ஸ் இருக்குது. டொமேட்டோ, சீஸ், கர்ட், அப்புறமேட்டு மயோ, அதுக்கப்புறம் ஆனியன். ஸோ நம்மளோட ஆர்டர் வந்து ஒன்று ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அது நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கிறதுக்காக நம்ம இது பண்ணோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி அதில் திருப்பி மேலே அப்ளை பண்ணி அதை மூடி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா அந்த 5 வகையான நம்ம ஆர்டர் பண்ண 5 டைப்ஸ் இதில் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு ஆனியன் பிடிக்குங்கிறதுனால ஃபஸ்ட் நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். ஆனியன் வேறு லெவலுங்க. உண்மையிலே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஸ்டார்டிங்கிறதுனால எப்படி இருக்குமோ நினச்சோம். பட் டேஸ்ட் வந்து பக்காவாக அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே வந்து நேச்சுரல்னால் பார்த்துக்கோங்க. இது வந்து குக்கிங் கிடையாது, நோ வித்தவுட் ஃபயர். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா பன் பட்டர் ஜாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பன் எடுத்து 2 ஸ்லைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஜாம் வந்து லைட்டாக வைக்காமல் நல்லா அதிகமாக அள்ளி வச்சு நல்லா அதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே வந்து கொஞ்சோண்டு கேரட். எங்கேயுமே நான் பார்த்ததில்ல இது மாதிரி கேரட் வந்து பன் பட்டர் ஜாமில் கொடுத்து. பட் இங்கே கொடுத்துருந்தாங்க. நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே ஹெர்ஷீஸோட சிரப் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த சாக்கோ சிரப் சொல்லுவாங்களா ஹெர்ஷீஸில், அதை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கார்னிஷ் பண்ணி நம்ம கையில் கொடுத்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அவங்க ஃபஸ்ட் பைட் நம்ம எப்படின்னு பண்ணி பார்த்துடலாம். வாவுங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே இந்த ஜாமு அந்த ஸ்ட்ராபெரி சிரப்பில் அதோடய ஃப்ளேவர் எடுத்து நம்ம கடிக்கிறப்ப அப்படியே வேறு லெவல் அப்படியே மெல்ட் ஆகி இருந்துச்சு. அவ்வளோ ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக பண்ணி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நொறுக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீடியோ எடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா தட்டு வடை, முறுக்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெட்டி கிரேட் பண்ணி வச்சுருந்தாங்க நைஸாக. கேரட் இதெல்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் டொமேட்டோ வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருந்தாங்க. புதுசாக சாப் பண்ணி அதை வந்து அதில் ஃபுல்லாக ஒரு ஹாஃப் ஆனியன் போட்டு ஆனியன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அந்த மசாலா ஒன்று போட்டாங்க. அப்புறமேட்டு ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் எடுத்து கொஞ்சம் இந்த சோர் டேஸ்ட்டுக்காக போட்டு அப்புறம் அந்த அவங்க வச்சுருந்த ஸ்பெஷல் கார சட்னியும் புதினா சட்னியும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கொஞ்சோண்டு அந்த பப்புடு மாதிரி வச்சுருந்தாங்க. அது எப்படி சொல்கிறதுனா கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லி அதையும் எடுத்து போட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு அவங்க கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் மசாலா ஃபுல்லாக அதில் வந்து கோட்டாக இருந்துச்சு. அதே டைமில் அந்த கிறிஸ்பினஸாகவும் இருந்துச்சு. அதை எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுட்டு மேலே வந்து கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பே பண்ண போயாச்சு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 30லேருந்து இருக்குது. எல்லாமே அஃபோர்டபுள் மினிமம் ப்ரைஸ் தான். ஸோ பே பண்ணிட்டு நம்ம கிளம்பியாச்சு. கிளம்புறப்ப தான் டக்குன்னு பார்த்தா சிக் பன்ஸ் இருக்குது பக்கத்தில். இதே அப்புறம் நம்ம மிஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இந்த பிளேஸோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஒரு கமெண்ட் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இதோட ஹிடன் பிளேஸஸ் எதுவும் தான் நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் வேணால் கண்டிப்பாக போய் ரிவ்யூ பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பபாய், see you.